நேற்று பர்ஜாயா டைம்ஸ் ஸ்கொயர் ஹோட்டலில் நடைபெற்ற ஆசியான் பயிற்சி சந்தை மாநாடு ATMC 2025இல் பயிற்சி வழங்குநர்கள், முதலாளிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நிபுணர்கள் உட்பட 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் ஆசிய நாடுகளுக்கான பயிற்சி வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த ஒன்று கூடி உள்ளனர். இந்த நிகழ்வை மனிதவள துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முஹம்மட் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். ஆசியானின் பொருளாதார எதிர்காலம், ஆட்டோமேஷன், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் பசுமை மாற்றம் ஆகியவற்றால் ஏற்படும் இடையூறுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் பயிற்சி முறைகளை சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருப்பதோடு அனைத்து துறைகளிலும், குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முறைசாரா தொழிலாளர்களுக்கு அணுகலை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதை HRD COP தலைவர் டத்தோ அபு ஹுரைரா அபு யாசிட் வலியுறுத்தியுள்ளார். ஆசியானின் பயிற்சி வளங்களை மேம்படுத்துவதன் வழி பொருளாதார திறன் இடைவெளி, புதுமை மற்றும் ஒத்துழைப்பை இணைத்தல் போன்ற கொள்கைகள் அமல்படுத்தப்படும். மேலும் AI ஆற்றல் மிக்க பணியாளர்களுக்கான கற்றல் மற்றும் மேம்பாட்டு நிபுணர்கள் தங்களின் முன்னோக்குகளை வழங்கி மனித மூலதன உக்திகளின் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ளனர்.